இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்ப நான் சொல்ல போற கதை மிகவும் அருமையான அற்புதமான கதை. இந்த கதையை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. சரி, கதைக்குள்ள போலாமா? ஒரு பிச்சைக்கார சிறுமி அன்னம் தண்ணீர் இல்லாமல் 5-6 நாட்கள் பட்டினி கிடந்தவள் போல் வயிற்றை எக்கிக் கொண்டு கல்லும் கசிந்துருகும் வண்ணம் எங்களிடம் வந்து பிச்சை கேட்டாள். நான் என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த என் நண்பர் நாராயணசாமியை நோக்கி, மிஸ்டர் சாமி, இந்த பிச்சைக்கார சிறுமியை கவனித்தீர்களா? இவள் தனக்காக பிச்சை எடுக்கவில்லை, யாருக்காகவோ இப்படி பிச்சை வாங்கி காசு சேர்க்கிறாள். எல்லாம் பகல் வேஷம் என்றேன். அது நெசந்தானுங்க. படுத்த படுக்கையில் கிடக்கும் என் தாய்க்காகத்தான் நான் பிச்சை எடுக்கிறேன் என்றாள் அப்பிச்சைக்கார சிறுமி. இந்த பதில் என் வாதத்தை தவிடுபொடியாக்கி விட்டது. இருந்தாலும் கௌரவத்தை விட்டு கொடுக்க மனமில்லாமல், ஏன் இப்படி பொய் சொல்ற? உன் தாயார் எங்காவது வேலை செய்து கொண்டிருப்பாள், உன் தந்தை எங்காவது வேலை செய்து கொண்டிருப்பார் என்று நான் சொல்லி முடிப்பதற்குள், சாமி, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இப்பவே என் கூட வாங்க, உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் என் தாயை காண்பிக்கிறேன் என்றாள் அந்த சிறுமி. உடனே என் நண்பர் சாமி, மிஸ்டர் ரகு, எனக்கென்னவோ இந்த சிறுமி கூறுவது உண்மையாக இருக்கலாம் என்று தோன்றுகிறது. அத்துடன் என்னையும் அறியாமல் இவள் மீது பாசம் பிறக்கிறது. வாருங்கள் போய் பார்ப்போம் என்றார் அவர். எனக்கும் பொழுது போக வேண்டியிருந்ததால் அவருடன் அச்சிறுமி வழிகாட்ட ஒரு குறுகிய சந்துக்குள் சென்றோம். அங்கிருந்த ஒரு சிறு வீட்டின் வெளித்தாழ்வாரத்தில் ஒரு பெண் முக்கி முனகைப்படுத்து கொண்டிருந்தாள். அம்மா, இப்போ உடம்பு எப்படிமா இருக்கு என்று கேட்டுக்கொண்டே அந்த சிறுமி அந்த பெண்ணின் அருகில் உட்கார்ந்து தன் தாயின் முகத்தை நிமிர்த்தி கேட்டாள். அந்த ஏழ்மை கோலத்திலும் அந்த அம்மையாரின் முகம் அழகுடனும் கம்பீரத்துடனும் விளங்கியது. அந்த முகத்தை என் நண்பர் சாமி பார்த்ததுதான் தாமதம். ஐயோ, நான் காண்பது கனவா இல்லை நனவா? பார்வதி, பார்வதி, என்னை பார், நான் தான் அந்த பாதகன் என்று அதற்கு மேல் பேச முடியாமல் தவித்தார். அந்த பெண் அவர் குரலை கேட்டு திடுக்கிட்டு அவரை நன்றாக கூர்ந்து கவனித்தாள். உடனே அவளுக்கு மயக்கம் வந்துவிட்டது. உணர்ச்சியற்று மரக்கட்டை போல் விரைத்து விட்டாள். பேச்சு மூச்சு எதுவும் இல்லை. உடனே அவ்வீட்டில் இருந்தவர்கள் ஓடி வந்து முதலுதவி செய்ததால் அவள் கண்விழித்தாள். இந்த அம்மா யாருன்னு எங்களுக்கு தெரிலங்க. 2 நாளைக்கு முன்னாடி இந்த பெண்ணுடன் இங்கு வந்து தங்க இடம் கேட்டுச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே இடம் போதல. இதுல இந்த அம்மா தங்கி இருக்க இடத்துக்கு நான் எங்க போவது? உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு, எனக்கு போக்கிடம் இல்லை. 4 நாளா ரொம்ப காய்ச்சலா இருக்கு, உடம்பு நெருப்பா காயுது. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணிக்கோங்க. இந்த கந்த துணி மூட்டையை தவிர என்னிடம் வேறு சாமான் கிடையாது. நானும் என் மகளும் இப்படியே இந்த தாழ்வாரத்திலேயே படுத்துக்கொள்கிறோம். இன்னும் 4-5 நாளையில நாங்க இந்த இடத்தை விட்டு போய் விடுகிறோம் என்று கெஞ்சினாள். அதன் பிறகு நான் எப்படிங்க முடியாதுங்கிறது? ஆபத்து சமயத்துக்கு உதவாத மனுஷ ஜென்மம் எதுக்குங்க? சரி இருமா என்று சொல்லிவிட்டேன். ஏதோ அப்பப்போ கஞ்சி கேட்டா வச்சு கொடுக்குறேன், இதுதான் என் சக்திக்கு முடிஞ்சது என்று ஒரே மூச்சில் பேசி தீர்த்தாள் அந்த வீட்டு பெண்மணி. ஐயோ, இவள் என் மனைவி பார்வதி. மிஸ்டர் ரகு, ஒரு டாக்ஸியை கூப்பிடுங்கள், உடனே இவளை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று நண்பர் சாமி துடிதுடித்தார். அவ்வாறே ஒரு டாக்ஸியை அமர்த்தி நண்பர் சாமியின் மனைவி என்று சொல்லப்பட்ட அந்த அம்மையாரை ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டு வந்தோம். பிச்சை எடுத்த அந்த சிறுமியையும் அவர் என் கண்ணே முத்தே என்று கொஞ்சி குலாவி தமது இல்லத்திற்கு அழைத்து சென்று விட்டார். போகும்போது அவர் என்னை நோக்கி, மிஸ்டர் ரகு, நாளைக்கு காலையிலேயே என் வீட்டுக்கு வந்து விடுங்கள், உங்களுக்கு எல்லா விவரத்தையும் சொல்கிறேன் என்றார். இது என்ன ஆச்சரியம்! எதிர்பாராத விதமாக ஒரு பிச்சைக்கார சிறுமியை சந்திக்க போக அதிலிருந்து எவ்வாறோ பிரிந்திருந்த தன் மனைவியையும் மகளையும் காண நேர்ந்த அதிசயத்தை நினைத்து நினைத்து வியப்பு கடலுக்குள் மூழ்கினேன். மறுநாள் அதிகாலையிலேயே நான் நாராயணசாமி இல்லத்திற்கு சென்றேன். சிறிது நேரம் பொது விஷயங்களை பேசிக் கொண்டிருந்து விட்டு அவரே தமது வரலாற்றை கூற ஆரம்பித்தார். மிஸ்டர் ரகு, உங்களிடம் என் வரலாறு முழுவதையும் சொன்னால்தான் என் மனபாரம் குறையும். தயவு செய்து கேளுங்கள். என் தந்தை ஒரு வியாபாரி. எங்களுக்கு ஏராளமான சொத்துகள் இருக்கின்றன. எனக்கு 23 வயது நடந்த போதுதான் என் பெற்றோர் பார்வதியை எனக்கு மணமுடித்து வைத்தார்கள். அழகு போட்டியில் முதல் பரிசு பெறத்தகும் முகம் அது. பார்வதி எனக்கு மனைவியாக கிடைத்தது எங்களிடம் உள்ள பணபலமே அன்றி வேற எதுவும் இல்லை. பார்வதியின் பெற்றோர்கள் பணக்காரர்கள் அல்ல, ஏழையும் அல்ல, நடுத்தர நிலையில் உள்ளவர்கள். இப்படிப்பட்ட பெரிய இடத்து சம்பந்தத்தை தட்டி கழிக்க அவர்கள் விரும்பவில்லை. அதனால் எங்கள் திருமணம் இனிதே முடிந்தது. பார்வதி எனக்கு மனைவியானதற்கு பிறகு உண்மையிலேயே அழகு ராணியாக விளங்கினாள்.
நாங்களோ வைர வியாபாரிகள், லட்சக்கணக்கில் வியாபாரம் செய்கிறவர்கள். நகைக்கும் உடைக்கும் தானா பஞ்சம்? விதவிதமான உயர்தர ஆடை ஆபரணங்களை பார்வதிக்கு அணிவித்து பார்த்து மகிழ்ந்தேன். சில சமயங்களில் அவளுடைய பேரழகை காணும் போது எனக்கு விவரம் புரியாத திகில் ஏற்படும். இத்தகைய அழகு தெய்வத்திற்கு நான் ஏற்ற ஜோடிதானா என்று எண்ணுவேன். இந்த தாழ்வு மனப்பான்மை எதற்கெடுத்தாலும் அவள் மீது வீணாக சந்தேகப்படும்படி செய்துவிட்டது. அவள் யாருடனும் சிரித்து விளையாடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் இதை பகிரங்கமாக அமல்படுத்த முடியவில்லை. அத்தான் அத்தான் என்று அல்லும் பகலும் என் மேல் அன்பு மழை பொழியும் அவளை நான் எப்படி குற்றம் சாட்டுவது? ஒரு நாள் இரவு அவள் என் படுக்கை அறையிலிருந்து வெளியே போனாள். சந்தேக பேர் வழியான நான் அவளை பின்தொடர்ந்தேன். என்ன ஆச்சரியம்! எங்கள் தோட்டத்தில் யாருமற்ற தனியிடத்தில் தன்னை போன்ற அழகுள்ள ஒருவனிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு திரும்பினாள். எனது சந்தேகம் இப்போது விஸ்வரூபம் எடுத்துவிட்டது. வானம் இடிந்து என் தலையில் விழுவது போலும், பூமி பிளந்து நான் அதல பாதாளத்தில் போவது போலும் பிரம்மை தட்டியது. யாரடி அவன்? இந்த நேரத்தில் அந்த தனி இடத்தில் அவனுடன் உனக்கென்ன பேச்சு என்று கத்தினேன். ஐயோ, அவர் யார் என்பதை மட்டும் கேட்காதீர்கள். அதை சொல்வதால் உங்கள் கௌரவத்திற்குத்தான் குறைவு. நான் உங்களுக்கு ஒருபோதும் துரோகம் நினைக்க மாட்டேன், என்னை நம்புங்கள் என்று கெஞ்சினாள். அவள் கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது. என்னடா இது அநியாயம்! கண்ணுக்கு முன்னாலே கண்டதையே இவள் மறைக்க பார்க்கிறாள். அப்பப்பா, பெண்களுக்குத்தான் எவ்வளவு நெஞ்செழுத்தம்! இவ்வாறு என் உள்ளம் அனல் கக்கியது. சி நாயே, உண்மையை சொன்னால் நீ பிழைத்தாய், இல்லையேல் உன்னை கொன்று விடுவேன் என்று நான் மிரட்டினேன். அப்பொழுதும் அவள் பழைய பல்லவியையே பாடினாள். இனி நீ இங்கிருக்க தகுதி இல்லை, உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போ, ஒழுக்கங்கெட்டவளுக்கு இந்த வீட்டில் இடமில்லை என்று கத்தி 5 மாத கர்ப்பிணியாக இருந்த அவளுடைய கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி கதவை சாத்தினேன். மறுநாள் பொழுது விடிந்ததும் அவள் பெற்றோர் இருக்கும் இடத்திற்கு சென்று, பார்வதி நேற்றிரவு இங்கு வந்தாளா என்று கேட்டேன். இல்லையே, ஏன், அவள் எங்கு சென்றாள் என்று அவள் தாயும் தந்தையும் பதறினர். அந்த சமயத்தில் முந்தின இரவு என் தோட்டத்தில் பார்வதியுடன் பேசிய அந்த வாலிபன் அங்கு வந்தான். அவனை கண்டதும் என் கோபம் எல்லை மீறி சென்றது. எல்லாவற்றுக்கும் இந்த பாதகன்தான் காரணம் என்று நடந்த எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு விளக்கி கூறினேன். அதை கேட்ட அவ்வாலிபன் தன் தலையில் அடித்து கொண்டு, அட பாவி, குடியை கெடுத்து விட்டாயே, அவள் என் உடன் பிறந்த சகோதரி அல்லவா? பேங்கில் குமாஸ்தாவாக இருந்த நான் பேங்க் பணத்தை ஒரு அவசர காரியத்திற்காக எடுத்து சென்று செலவு செய்து விட்டேன். அதற்காக எனக்கு 3 வருடம் சிறை தண்டனை கிடைத்தது. 2 தினங்களுக்கு முன்னர் தான் விடுதலை அடைந்தேன். என் தங்கை பார்வதியை பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். சிறை தண்டனை பெற்ற நான் உனக்கு எதிரே வருவதற்கு வெட்கப்பட்டு கொண்டு என் தங்கையை தனியே சந்தித்து விட்டு திரும்பினேன். அது இந்த விபரீதத்தில் கொண்டு வந்து விடுமென்று நான் கனவிலும் எண்ணவில்லையே என்று கதறி அழுதான். பிறகு நாங்கள் இருவரும் பார்வதியை கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கொண்டோம். ஒன்றும் பலிக்கவில்லை. நான் மனம் வெறுத்து என் பெற்றோரை பிரிந்து இந்த பெரிய நகருக்கு வந்துவிட்டேன். நேற்றுதான் என் மனைவியையும் என் மகளையும் பிச்சைக்கார கோலத்தில் கண்டுபிடித்தேன். அவர்கள் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைக்கு வந்தது அந்த பாழாய் போன எனது சந்தேகத்தினால்தான் என்று கண்ணீர் வடித்தார் என் நண்பர் நாராயணசாமி. சந்தேகம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையும் கெடுத்து நம்ம சுத்தி உள்ளவங்க அத்தனை பேரோட நிம்மதியையும் கெடுத்துரும். அதற்கு இந்த கதை மிகச்சிறந்த உதாரணம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.